இந்த இடத்த பார்க்கும்போது எனக்கு தேவலோகம் மாதிரி இருக்கு. சிவன் இருக்காரு, பிள்ளையார் இருக்காரு, இந்திராணி இருக்காங்க, மிருக சரஸ்வதி இருக்காங்க போது ஒரு இந்திரலோகத்தை போல காட்சி வைக்கிறது. இந்த இடத்துல வந்து நம்ம இவருடைய நூலை திறனாய்வு அதனால பேசுவது பெருமை அளிக்கிறது, வந்து போல இருக்கிறது. இந்த அட்டைப்படத்தை பார்த்த உடனே எனக்கு ஒரு அதிர்ச்சி, என்னடா மாப்பிள்ளை மயங்கி கிடக்குறாரு அப்படின்னு. அது பாத்தீங்கன்னா 200வது கதையில உள்ள நிகழ்வு தான் அட்டைப்படத்தை அலங்கரிக்கிறதுன்னு அதுக்கப்புறம் பாத்துக்கிட்டோம். 5வது கதையில வந்து ஜல்லிக்கட்டுக்கு போன அந்த வீரன் வந்து படிக்கட்டுல உள்ள கரப்பாம்பூச்சியை பார்த்து பயந்தானா. இது புல்லு தடுக்கி பயில்வான்னு அந்த காலத்துல சொல்லுவாங்க. அந்த பழமொழி ஞாபகம் வந்தது. அடுத்ததுல பாத்தீங்கன்னா 11வது கதையில தோழியினுடைய பேத்தியின் திருமணத்திற்கு சென்றால் தள்ளாடி கொண்டே முதிர்கண்ணே அப்படின்னு போட்டிருந்தாரு. இது அந்த காலத்துல மாப்பிள்ளைய வீட்டார்கள் வந்து பெண்களை தள்ளி தள்ளி கழிச்சு முதிர்கண்ணியாக இருந்தார்கள். இன்றும் முதிர்கண்ணிகள் இருக்கிறார்கள். வருகின்ற மாப்பிள்ளையெல்லாம் கழிச்சு முதிர்கண்ணிகளாக இருக்கிறார்கள். அன்றும் இன்றும் பொருந்தக்கூடிய கதையாக இந்த கதை தெரிகிறது. அடுத்தது 17வது கதையில அந்த ஒரு ஆஸ்பத்திரியில அந்த நர்ஸ் வந்து எரிஞ்சு விழுறாங்க. அப்போ அங்க உள்ள அந்த இது நம்ம நோய்க்கு பாக்குறவர் வந்து அவர் சொல்றாரு, ஏம்மா நீ வந்து காலையில நெச்சி வகுட்டுல பொட்டு வைக்கும் போது அதையெல்லாம் நீ நினைச்சு பாத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. இந்த நெச்சி வகுட்டுல நெச்சியிலேயோ நெச்சின் வகுட்டிலேயோ பொட்டு வைக்கிறது வந்து ஒரு ஆஞா சக்கரத்தை வந்து அமைதிப்படுத்துகிறது. அதனால மனம் அமைதிப்படுகிறதுங்கிற கருத்தை வந்து ஆன்மீக கருத்தை இந்த கதையில கொண்டு வந்திருக்கிறாரு. அடுத்தது 20வது கதை, வசதியான மாப்பிள்ளை ஒன்றொன்றா பார்த்து 27வது திண்டுக்கல்ல போய் மாப்பிள்ளை பார்த்திருக்காரு. அப்போ அந்த மாப்பிள்ளை பார்க்க கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது அந்த அவருடைய மகள் வந்து தன் தாய் மாமனோடு திருமணம் முடித்து உள்ள வர்ற மாதிரி அவர் கதையை கொண்டு வந்திருக்காரு. ஏன் 27வது மாப்பிள்ளைய பார்த்தாருங்கிறதுல 27 நட்சத்திரங்கள் அங்க கொண்டு வந்திருக்காருங்கிறது அந்த கதையில நமக்கு தெரிகிறது. 40வது கதையில இந்த வெண்டைக்காய் குழம்பு பாருங்க, வீட்டுல ஒயாம வெண்டைக்காய் குழம்பு வச்சனால வெறுத்து ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிடுறாரு. அங்கேயும் வெண்டைக்காய் குழம்பு தான். இந்த உப்புமா கதை மாதிரி தான் அந்த அதை ஞாபகப்படுத்தியது. 51ல கம்ப ராமாயணத்துல இல்லாத ஒரு புதிய செய்தியை அந்த பேச்சாளர் சொல்றாரு. அப்ப அதை கேட்டுக்கிட்டு இருக்க ஒரு இளைஞன் பக்கத்துல உள்ள பெரியவர்கிட்ட கேக்குறான், இதெல்லாம் ராமாயணத்துல இருக்கா அப்படின்னு. அவர் சொல்றாரு, ஏமா நான் வெளியூரு தம்பி, நான் வெளியூருங்காரு. இது ஒரு நகைச்சுவையாகவும் அந்த கம்பராமாயணத்தை பத்தி அந்த ஆளுக்கு எதுவுமே தெரியல, ஆனா பேச்ச கேட்க வந்திருக்காங்க, இப்படிதான் எல்லாருமே இருக்காங்கிற ஒரு செய்தியை அவர் சொல்றாரு. அப்புறம் 54வது ஒரு கதை இருக்கு. ஒரு பாலன்கிறவன் வெளியூர்ல இருந்து ஒரு ஊருக்கு வந்திருக்கான். நடு சாமத்துல இறங்கி இருக்கான், வழி தெரியாது. ஆட்டோ பிடிச்சி நல்லா விடுதியா கொண்டு விடுப்பா அப்படின்னு சொல்லுவோம். அவன் சுத்தி வந்து ஒரு விடுதியில கொண்டு விட்டுருக்கான். அவரு காலையில எந்திரிச்சு பல்லு தேய்க்கும்போது சன்னல் வழியா பார்த்திருக்காரு. அவர் வந்து பஸ் ஸ்டாண்டு எதிர்த்தாலதான் இருக்கு. அப்ப எந்த அளவுக்கு ஆட்டோக்காரங்க ஏமாத்துறாங்க அப்படின்னு அன்று இன்றுங்கிறத அந்த இதுல சொல்லி இருக்கிறாரு. அடுத்தால பாத்தீங்கன்னா புதுசா ஒரு ஆசிரியர் வகுப்புல வந்திருக்காரு. இது வந்து 85வது கதை. அவர் வந்து தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டு ஒவ்வொரு மாணவனுடைய பெயரையும் கேட்டுட்டு நல்லா பாடம் நடத்திருக்காரு. பாடம் நடத்திட்டு ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்கப்பா அப்படின்னு இருக்காரு. ஒரு பையன் சொல்றான், நீங்க நடத்தினது 6ஆம் வகுப்பு பாடம் சார், இது 7வது வகுப்பு அப்படின்னு இருக்கான். பாருங்களேன், முதல்ல சொல்லலாம்ல, நீ நடத்து நாங்களும் பாக்குறோம் அப்படிங்கிற மாதிரி. ஆனாலும் பாருங்க அவனுக்கு இன்ட்ரெஸ்டா இருந்திருக்கு. போன வருஷம் கேட்ட படம் பாத்தீங்களா, கேட்டுட்டே இருந்திருக்கான். அடுத்தால ஒரு கதை 138, இந்த ஏன் இப்ப சால்வை போடல, ஏன் இப்ப பொன்னாட போடலைங்கிறத விளக்குகிற கதை. 60 பொன்னாட நபர்கள் இருந்திருக்காங்க. அப்ப 60 பேருக்கும் பொன்னாட போத்தணும். ஆனா 20 பொன்னாட சுத்தி வந்திருக்கு. ஏன்னா இருந்தது 40 தான். அதனால அந்த கதையை அவர் சொல்லி இருக்கிறார். அதனாலதான் பொன்னாட போர்த்தலைங்க. 195ல ஒரு நிகழ்வு, ஃப்ரெண்டு திருமணத்துக்கு போயிட்டு வந்து கோவில்பட்டிக்கு ரயில் ஏறி இருக்கான் ஒருத்தன். 1 மணி நேரம் கோவில்பட்டிக்காக ரயில் ஏறி இருக்கான். 1 மணி நேரம் கிடக்கலாம் தூங்கிட்டான். முடிச்சு பார்த்தா நாகர்கோவில்ல போய் நிக்கான். இது உண்மையிலே எங்க வீட்டுக்காரருக்கு நடந்தது. அதை நினைச்சு எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. ஆனா அவர் ரயில்ல ஏறல, பஸ்ல ஏறி இருக்காரு. அவரும் பஸ்ல மதுரையில ஏறி கோயில்பட்டில ஏறணும்னு ஒரு 11 மணிக்கு பஸ் ஏறி இருக்காரு. ஒரு 1:30க்கு வந்துடலான்னு பாத்திருக்காரு. தூங்கிட்டாரு. 3:30க்கு திருநெல்வேலியில இறங்கிட்டாரு. அப்புறம் அங்க இருந்து 4 மணிக்கு பஸ்ஸை பிடிச்சி 5:30 5:45 வாசல் வலிக்கிற நேரத்துல வந்தாரு. அவர் வெளியூர்ல வேலை பார்த்தாரு. அதை நினைச்சு எனக்கு ஒரே சிரிப்பு. நான் தனியா சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். நல்ல வேலை அவர் இல்ல, இருந்த ஏன்டி பைத்தியங்கனாக்கா சிரிக்க அப்படின்னு இருப்பாரு.
அந்த மாதிரியான கதைகளை நமக்கு ஞாபகப்படுத்துது நம்முடைய நினைவுகளை. அப்புறம் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த என்னவா வீட்டுக்காரருக்கு சிரிப்புன்னு இல்ல, நிறைய விஷயங்கள் நமக்குள்ள நிறைய சிரிப்பு எல்லாம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரியான நம்முடைய நிகழ்வுகளை நடத்து. இப்போ இவர் 200 கதையில இந்த மதுவை பத்தி சொன்ன கதைகள் வந்து 8% இருக்கு. 16 கதைகள் வந்து மதுவை பற்றிய கதைகள். அதுல 121வது கதை ஒரு நல்ல கதைங்க. மதுவை பத்தின கதை தான். தன் மகனே அப்பாவுக்கு வீட்டுல கொண்டு வந்து மதுவை கொடுக்குறான். அப்பா நீங்க ஒயாம போய் மது கடையில நிக்கிற, எனக்கு கேவலமா இருக்கு, வருத்தமா இருக்கு, அதனால நீங்க வீட்டிலேயே குடிங்கன்னு சொல்லி கொடுக்குறானா. உடனே அவர் என்ன செய்தாரு, திருந்தி விட்டார் அண்டிலிருந்து அப்படின்னு சொல்லி அந்த கதையை முடிச்சிருப்பாரு. இது ஒரு நல்ல ஒரு கதை தான். எத்தனையோ கதைகள் மதுவை பத்தி எழுதியிருந்தாலும் ஒரு தந்தை திருந்துவதற்கு ஒரு மகனே காரணமாக இருக்கிறான் என்ற ஒரு அந்த செய்தியை அந்த கதையில வைத்திருப்பது மிகவும் பாராட்டுக்குரியது. இந்த உயர்ந்த மனிதர், இந்த ஆன்மீகவாதி, இந்த இலக்கியவாதி மேலும் மேலும் பல கதைகளை எழுத வேண்டும் என்று இறைவனை வேண்டி அவருக்கு ஆயுளையும் திறமையும் தர வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிந்தனை தலைவரின் உருகமான கதை இது சிவானந்தம் ஐயாவின் இத்து நூண்டு கதை.